திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள பழமையான அதிதீஸ்வரர் ஆலயத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்ட இளையராஜா பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து வழிபட்டார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து ஒரு சவரன் 71,000 ரூபாயை கடந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 105 ரூபாய் விலை உயர்ந்து 8,920 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 840 ரூபாய் விலை அதிகரித்து 71,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் ஒரு கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை 10 நாட்களில் சவரனுக்கு 5,560 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. சர்வதேச பண்டக சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து வருவது அக்ஷய திருதியை வரும் நிலையிலும் தங்கம் விலை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. சோனியா காந்தி ராகுல் காந்தியை பழிவாங்கும் நோக்கில்தான் நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கூறுவதை முன்னாள் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மறுத்துள்ளார். காங்கிரசின் மிரட்டல்களுக்கு அரசின் விசாரணை அமைப்புகள் அஞ்சாது என்றும் அவர் கூறினார். இந்த வழக்கு தொடர்பாக பாஜக எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு பதில் தருவது காங்கிரசின் கடமை என்றும் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார். இதற்கிடையே நில முறைகேடு வழக்கில் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறையினர் 2ஆம் நாளாக நேற்று விசாரணை நடத்தினர். இதுபோன்ற பொய் வழக்குகள் குறித்து தனக்கு எந்த அச்சமும் இல்லை என்றும், யாருக்கும் பயப்பட போவது இல்லை என்றும், நெருக்கடி அளிக்கத்தான் வலிமையாக தான் மீண்டெழுவேன் என்றும் ராபர்ட் வத்ரா செய்தியாளர்களிடம் கூறினார். டெல்லி ஆம் ஆத்மி முன்னாள் எம்எல்ஏ துர்கேஷ் பதக் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றதில் முறைகேடு நடைபெற்ற குற்றச்சாட்டில் இச்சோதனை நடைபெற்றது. ஆம் ஆத்மி கட்சியை முற்றாக அழிக்கவே இதுபோன்ற சோதனைகளை பாஜக அரசு மேற்கொள்வதாக ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கூறியுள்ளார். துர்கேஷ் பதக் குஜராத் மாநில தேர்தல் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சஞ்சய் கிஷன் தன் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலகத்தின் கட்டுமான பணிக்கான டெண்டர்களுக்கு மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. 5 கோபுரங்களுடன் கட்டமைக்கப்படும் இந்த தலைமைச் செயலகத்திற்கு 4,700 கோடி ரூபாய் செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. டெண்டருக்கான ஏலம் வரும் மே 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அமராவதியில் 41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் மா அரங்கநாதன் இலக்கிய விருது வழங்கும் விழா நடைபெற்றது. எழுத்தாளர் மா அரங்கநாதனின் நினைவை போற்றும் வகையில் 2018ஆம் ஆண்டு முதல் முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் இலக்கிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருதுகள் பேராசிரியர் தமிழவன் மற்றும் எழுத்தாளரும் பதிப்பாளருமான ப. திருநாவுக்கரசு ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் இவ்விழாவிற்கு தலைமை வகித்து விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மா அரங்கநாதன் மற்றும் முன்றில் வலைத்தளங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் கவிஞர்கள் எஸ். சண்முகம், ரவி சுப்பிரமணியன், எழுத்தாளர் சுஜாதா நடராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உயிரியல் ரீதியான பாலினத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒருவரை பெண் என்று வரையறுக்க முடியும் என்று பிரிட்டன் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஸ்காட்லாந்து அரசு பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கட்டாயமாக்கும் சட்டங்களில் பெண் என்பதற்கான வரையறையில் திருநங்கைகளையும் உள்ளடக்கியது. இதற்கு எதிராக ஃபார் விமன் ஸ்காட்லாந்து என்ற மகளிர் அமைப்பு 2018இல் ஸ்காட்லாந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஹாரி பாட்டர் நூல்களின் ஆசிரியர் J.K. ரவுலிங் இந்த அமைப்பின் ஆதரவாளர். ஸ்காட்லாந்து நீதிமன்றம் தலையிட மறுத்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இப்போது அளித்துள்ள தீர்ப்பு திருநங்கைகளுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த தீர்ப்பின் மூலம் சட்டப்படி பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடங்கள், பிற வகையிலான பாலின சமத்துவ நடவடிக்கைகள் மூலம் திருநங்கைகள் பயனடைய முடியாத நிலை ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது. ஆனால் இந்த தீர்ப்பை ஒரு குழுவின் வெற்றியாகவும் இன்னொரு குழுவின் தோல்வியாகவும் பார்க்கக்கூடாது என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்த தீர்ப்பால் திருநங்கைகள் பதற்றமடைய தேவையில்லை என்று திருநர் உரிமை செயற்பாட்டாளர்கள் சிலர் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு சீன நிறுவனங்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக பிரபல பிராண்டுகளின் பொருட்களை மலிவு விலையில் நேரடியாக விற்க தொடங்கியுள்ளன. அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் சீன வியாபாரிகள் வர்த்தக வியூகத்தை மாற்றிக்கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் விற்கப்படும் பிர்கின், லூயிஸ் வெய்டன் போன்ற பிரபல பிராண்டுகளின் கைப்பைகள், ஆடைகள், அழகு சாதன பொருட்களை லோகோ இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக விற்க தொடங்கியுள்ளனர். உற்பத்தியாளர்களை விட லோகோ மற்றும் பிராண்ட் நிறுவனங்களே அதிக லாபம் பெறுவதாக கூறும் சீன வியாபாரிகள்
வர்த்தக போரும் சேர்ந்து கொண்டதால் தற்போது விற்பனை உத்தியை மாற்றிக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தானும் வடிவேலுவும் பல ஆண்டுகளுக்கு பின் இணைந்திருப்பதாக இயக்குநர் சுந்தர் சி தெரிவித்தார். சென்னையில் நடந்த கேங்கர்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்று பேசிய சுந்தர் சி, நடிப்பில் வடிவேலு ஒரு லெஜண்ட் என புகழாரம் சூட்டினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் வடிவேலு 15 ஆண்டுகளாக தன்னையும் சுந்தர் சியையும் யார் பிரித்தார்கள் என தெரியவில்லை என்றார். ACS அருண்குமார் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கும் கேங்கர்ஸ் திரைப்படம் வரும் 24ஆம் தேதி திரைக்கு வருகிறது. பாலிவுட் பிரபலங்களான தீபிகா படுகோன், ரன்வீர் சிங் தம்பதியினர் புதிதாக கட்டப்பட்டு வரும் கியார் டியூப்ளக்ஸ் எனும் 4 அடுக்குமாடி குடியிருப்பில் விரைவில் குடியேற உள்ளனர். 19 மாடிகளை கொண்ட கட்டிடத்தில் 16வது மாடி தொடங்கி 19வது மாடி வரையிலான இடத்தில் தீபிகா, ரன்வீர் குடும்பத்தினருக்கான குடியிருப்பு கட்டப்பட உள்ளது. மும்பையில் உள்ள இந்த வீட்டின் விலை 100 கோடி ரூபாய் என தெரிய வருகிறது. குடியிருப்பின் பரப்பளவு உள்ளே 11,266 சதுர அடி கொண்டதாக உள்ளது. 1300 சதுர அடி கொண்ட மொட்டை மாடியும் உள்ளது. அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த சொகுசு குடியிருப்பில் மிக விரைவில் தீபிகா, ரன்வீர் தம்பதியினர் குடியேற உள்ளனர். கிருஷ்ணகிரியில் ஒரே வீடு மற்றும் இடத்தை பலரிடம் ஏமாற்றி விற்று 10 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராயப்ப முதலி தெருவில் வசிக்கும் பத்ரிநாத் என்பவர் நகர்பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான வீடு மற்றும் காலி மனையை விற்பனை செய்வதாக கூறி காட்டிநாயப்பள்ளியைச் சேர்ந்த முனுசாலி உள்ளிட்ட 4வரிடம் பணம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதே நிலத்தை விற்பதாக 10க்கும் மேற்பட்டோரிடம் பத்ரிநாத் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2 கோடியே 50 லட்சம் ரூபாயை முன்பணமாக வாங்கிக் கொண்டு ஒப்பந்தம் போட்ட பத்ரிநாத் பத்திரப்பதிவு செய்து தரவில்லை என 4வரும் புகார் அளித்துள்ளனர். பல அக்ரிமெண்ட் போட்டுக்குது, எங்களுக்கு தெரியாது. இப்போ ஜனவரி மாதம் ஒரு 3 பேர், நந்தகுமார், பிரபு, ஆதித்யன் 3 பேர் வந்து ஏலம் நோட்டீஸ் ஒட்டின பின்னாடி தான் எங்களுக்கு இந்த ஆள் 10 அக்ரிமெண்ட் 15 அக்ரிமெண்ட் போட்டுக்குது எங்களுக்கு தெரியும். நியர்பை ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே அக்ரிமெண்ட் போட்டு வீட்டு மேலே எல்லாரும் போட்டு பிரச்சனை பண்ணிட்டுக்கிறாரு. முர்ஷிதாபாத்தில் 3 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான வன்முறை பாஜகவின் திட்டமிட்ட சதி என்று மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் போராட்டங்கள் வெடித்தன. இந்த போராட்டத்தையொட்டி நிகழ்ந்த வன்முறையில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தலைநகர் கொல்கத்தாவில் இஸ்லாமிய மத தலைவர்களிடையே உரையாற்றிய முதல்வர் மமதா, முர்ஷிதாபாத் வன்முறைக்கு பாஜக திட்டமிட்டு உருவாக்கிய மத கலவரமே காரணம் என்று கூறியுள்ளார். வங்கதேசத்திலிருந்து ஊடுருவிய சட்டவிரோத குடியேறிகள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் சிலர் இதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் சதிவலையில் இஸ்லாமியர்கள் சிக்கிவிடாமல் இருப்பதை இஸ்லாமிய தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மமதா பானர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளார். வலி நிவாரணிகள், நீரிழிவு நோய்க்கான மருந்துகள், ஊட்டச்சத்தை அதிகரிப்பதற்கான மருந்துகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய 35 FTC மருந்துகளுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் தடை விதித்துள்ளது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உள்ளடக்கங்கள் சமமான விகிதத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மருந்துகளே பிக்சட் டோஸ் காம்பினேஷன் எனப்படும் FTC மருந்துகள். 35 FTC மருந்துகளின் பாதுகாப்பு மற்றும் பயன்கள் குறித்து முறையான பரிசோதனை மேற்கொள்ளப்படாமலேயே அவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டதாக தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகளின் உற்பத்தி, விற்பனை மற்றும் விநியோகத்தை உடனடியாக நிறுத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கிளைச்சிறையில் கைதி மீது தாக்குதல் நடத்திய புகாரில் சிறை அதிகாரிகள் 2 உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாடாந்துறை பகுதியைச் சேர்ந்த நிஜாமுதீன் என்பவர் போதைப் பொருட்கள் வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பணியில் இருந்த சிறைத்துறை காவலர்களை அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பதிலுக்கு காவலர்களும் கைதி நிஜாமுதீனை தாக்கியதாக தெரிகிறது. இதில் நிஜாமுதீன் காயமடைந்த நிலையில் அவருடைய குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் கிளைச்சிறை கண்காணிப்பாளர் கங்காதரன் உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துகளும் கல்வியும் மட்டுமே போதிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய முதல்வர் ஸ்டாலின், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ மாணவர்களிடையே பரப்பக்கூடாது என கேட்டுக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வி மட்டுமே போதிக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறையோ மாணவர்களிடம் பரப்பிடக்கூடாது. கல்வியின் அடிப்படையை அறிவை செம்மைப்படுத்துவதற்காகத்தான். அறிவியல் ரீதியான உண்மைகளையும் உயர்ந்த மானுட பண்புகளையும் போதிப்பதுடன்
மாணவர்களுடைய சமத்துவத்தையும் சமநீதியையும் கற்பிப்பது தான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும். பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை. இதில் எந்தவித சமரசத்துக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநிலங்களுக்கான மத்திய அரசின் வரி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என 16வது நிதி ஆணையத்தை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தற்போது 41% இருக்கும் வரி பகிர்வினை 50% உயர்த்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தெலுங்கு தேசம் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் இந்த கோரிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதற்கு ஆதரவான நிலையிலேயே தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா இருந்ததாக வெளியான தகவல் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் துலத் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பை என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். அதில் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய தாங்கள் உதவியிருப்போம் என ஃபரூக் அப்துல்லா தன்னிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஃபரூக் அப்துல்லாவை கடுமையாக விமர்சித்துள்ளன. இதனிடையே துலத் அவ்வாறு எழுதியுள்ளது அதிகாரத்தை சென்றடைவதற்காகவோ பணம் ஈட்டுவதற்காகவோ இருக்கலாம் என ஃபரூக் அப்துல்லா சாடியுள்ளார். சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு எதிராக இருந்ததாலேயே தானும் தனது மகனும் சில மாதங்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் சிறப்பு அந்தஸ்தை பாதுகாக்க முக்கிய கட்சிகளை ஒன்றிணைப்பதில் தான் பங்காற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் பட்டியலின மக்களின் வாக்குகளை குறிவைக்கும் நகர்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அக்கட்சியின் சார்பில் பீம் சன்சத் என்ற பெயரில் பட்டியலின மக்களிடையே கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன் நிதிஷ்குமார் அம்பேத்கர் சம்க்ர யோஜனா என்ற திட்டத்தை அறிவித்தார். பட்டியலின மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்று சேருகிறதா என்பதை உறுதிப்படுத்த இந்த திட்டத்தை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய ஜனதாதளம் பீம் கும்பம் என்ற நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. அதில் பட்டியலின மக்களுக்கு நிதிஷ்குமார் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் விளக்கப்பட உள்ளன. விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் நீதிமன்ற உத்தரவுப்படி திறக்கப்பட்ட நிலையில் பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்தினர். கோலியனூர் அருகே உள்ள கோயிலில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய மாற்று சமூக மக்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் மோதல் வெடித்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி கோயிலில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய கடந்த பிப்ரவரி 20 நீதிமன்றம் ஆணையிட்டது. அதன்படி பட்டியலின மக்கள் அம்மனை தரிசித்து வருகின்றனர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திரும்பப் பெற்றுள்ளார். ஜெயலலிதாவின் பெயர் புகைப்படம் அதிமுக கொடியில் உள்ளது போன்ற கருப்பு வெள்ளை சிவப்பு வண்ணங்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டும் 2019ஆம் ஆண்டு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த OPS, EPS இருவரும் இணைந்து வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கை தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் திரும்பப் பெற்றுள்ளார். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களை பாதிக்கும் வகையில் தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த திடீர் முடிவு ஏற்கனவே பணம் செலுத்தியுள்ள பல ஹஜ் பயணிகளை கவலைக்குள்ளாக்கியிருப்பதாகவும் பிரச்சனையை சவுதி அரேபிய அரசிடம் எடுத்து சென்று விரைவான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அக்கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை காங்கிரசால் மட்டும் தோற்கடிக்க முடியும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஆரவல்லி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி பாஜகவை வீழ்த்த களப்பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு கட்சியில் மாற்றங்களை செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கருவியாக செயல்படும் அமலாக்கத்துறை ஒழிக்கப்பட வேண்டும் என உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சித் தலைவருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீகாந்த் ஜனாவுடன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக குரல் எழுப்புவோர் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை கொண்டு பழிவாங்கப்படுகின்றனர் என்றனர். பஞ்ச்வதி விரைவு ரயிலில் இந்தியாவின் முதல் ரயில் ஏடிஎம் சேவை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. மும்பையிலிருந்து நாசிக் அருகே உள்ள மன்மத் வரை இந்த ரயில் இயக்கப்படுகிறது. ரயிலில் ஏடிஎம் சேவை வீடியோவை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவரது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஏடிஎம் இயந்திரத்தின் செயல்பாடு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது 2 மகன்கள் கொலை வழக்கில் 25 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்த மகேந்திரா ஹேம்ராம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒடிஷாவில் இறைப்பணி ஆற்றி வந்தார். அங்கு உள்ள பழங்குடி மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றினார் என்று
இந்துத்துவர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். 1999 ஆண்டு ஜனவரி 22 அன்று இரவு நேரத்தில் ஸ்டெயின்ஸ் பயணித்துக் கொண்ட வாகனத்தை ஒரு கும்பல் தீயிட்டு கொளுத்தியது. இதில் பாதிரியார் ஸ்டெயின்ஸும் சிறுவர்களான அவரது 2 மகன்களும் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 51 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டவர்களில் ஒருவரான மகேந்திரா ஹேம்ராமை ஒடிஷா பாஜக அரசு விடுவித்துள்ளது. சிறையிலிருந்து வெளியேறிய அவரை மாலையிட்டு வரவேற்ற அவரது ஆதரவாளர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். பெருவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஒரே பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 2 பதக்கங்களை வென்று அசத்தினர். மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனுபாக்கர், ஸ்ருச்சி சிங் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த போட்டியில் ஸ்ருச்சி 240.6 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஒலிம்பிக் பதக்கம் வென்றிருந்த மனுபாக்கர் வெள்ளிப் பதக்கம் வென்றார். சீன வீராங்கனை 3வது இடம் பிடித்தார். ஒரு படத்தின் கதை பிடித்திருந்தால் மட்டுமே அதில் நடிக்க ஒப்புக்கொள்வேன் என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்திருக்கிறார். புரி ஜெகநாத் இயக்கத்தில் பான் இண்டியா படத்தில் நடிக்க இருக்கிறார் விஜய் சேதுபதி. இப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது குறித்து விளக்கம் கொடுத்துள்ள விஜய் சேதுபதி, இயக்குநர்களின் முந்தைய படங்களை வைத்து அவர்களை மதிப்பிட மாட்டேன் என கூறியுள்ளதோடு இந்த படம் முழுமையான ஆக்ஷன் படமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான அணியில் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் முகமது ஷமி ஆகிய இருவரும் இடம்பெறுவது அவசியம் என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். தற்போது IPL போட்டிகளில் விளையாடி வரும் அவர்கள் போட்டித் தொடர் முடிவில் முழு உடற்தகுதியுடன் இருக்க வேண்டும் எனவும் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் பயணம், வெவ்வேறு இடங்களில் பந்து வீசுவது என அவர்கள் கடினமான பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டியை நடத்த இந்தியாவுடன் நைஜீரியா, கனடா ஆகிய நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் முனைப்பில் உள்ள இந்தியா இதற்கு முன்னோட்டமாக காமன்வெல்த் போட்டியை நடத்த விரும்புகிறது. இதற்கு முன்பு 2010 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் டெல்லியில் நடைபெற்றது நினைவு கூறத்தக்கது. ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டிகள் தெற்கு கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள போமானா நகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் 6 அணிகள் கலந்து கொள்ள உள்ளன. ஒலிம்பிக்கில் 128 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுந்தர்சி இயக்கத்தில் கார்த்தி நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சர்தார் 2 படத்தில் நடித்து வரும் கார்த்தி அதற்கு அடுத்தபடியாக சுந்தர்சி இயக்கத்தில் நடிக்க உள்ளதாகவும் இதனை பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மூக்குத்தி அம்மன் 2 படத்தை இயக்கி வரும் சுந்தர்சி அந்த படம் முடிந்தவுடன் கார்த்தி நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்துவதால் நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக பாடகர் அபிஜித் குற்றம் சாட்டியிருந்தது குறித்து எவ்வித வருத்தமும் இல்லை என AR ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சவா மற்றும் பொன்னியின் செல்வன் திரைப்படங்களில் 100 கலைஞர்களுக்கும் அதிகமானோர் பணியாற்றியதாகவும் AR ரஹ்மான் கூறியுள்ளார். மாநில சுயாட்சி குறித்து யாரும் தேவையற்ற பீதியை கிளப்ப வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். மாநில சுயாட்சி இன்று ஏன் அவசியம் என்ற தலைப்பில் தினத்தந்தி நாளிதழில் முதல்வர் ஸ்டாலின் கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விடுதலை பெற்ற இந்தியாவில் மொழிவாரி மாகாணங்கள் மக்களது உணர்வுகளை மதித்தது போல மாநில சுயாட்சியை நிறைவேற்றினாலும் மக்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள் என்பதே முழுமுதல் உண்மை எனவும் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதே திமுகவின் கொள்கை என குறிப்பிட்டுள்ள முதல்வர் இன்றைய மத்திய பாஜக அரசு மாநில அரசுகளை முடக்க பார்ப்பதாக சாடியுள்ளார். மாநிலங்களின் மொழி, கலாச்சாரத்தை அழித்து உரிமையை சிதைத்து அரசுகளை அதிகாரமற்றவையாக மாற்றி சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளைகளாக மாற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக முதல்வர் தனது கட்டுரையில் தெரிவித்துள்ளார். நிதி உரிமையை பறிப்பது, கல்விக் கொள்கையை சிதைப்பது, எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைப்பது, ஆளுநரை அனுப்பி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு குழிப்பறிப்பது உள்ளிட்டவற்றை பாஜக செய்து வருவதாகவும் முதல்வர் சாடியுள்ளார். மாநில சுயாட்சி குழுவை பிரிவினை எண்ணத்தோடு அமைக்கவில்லை என தெரிவித்த முதல்வர் இந்தியா வலிமை பெற வேற்றுமையில் ஒற்றுமைக்கான மாநில சுயாட்சி அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். மோடி எதிர்ப்பு என்ற கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு தன் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை முதல்வர் சிதைத்துக் கொண்டிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தமிழிசை, துணைவேந்தர்களை கூப்பிட்டு முதல்வர் சொல்லியவைதான் புதிய கல்விக் கொள்கை என தெரிவித்துள்ளார். இந்திய குழந்தைகளை வகுப்பறையிலிருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவதுதான் புதிய கல்விக் கொள்கை என பிரதமர் பேசியதை சுட்டிக்காட்டிய தமிழிசை,
பல்கலைக்கழகங்களை உங்கள் தலைமை கழக அலுவலகங்களாக மாற்றிவிட வேண்டாம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திராவிட இயக்க ஆட்சிகளில் இதுவரை கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை, இனியும் இருக்கப் போவதில்லை என அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னையில் தீரன் சின்னமலை 269வது பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் அவரது உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்திய பிறகு தம்பிதுரை இவ்வாறு தெரிவித்தார். சுதந்திரம் பிறகு நடந்த தேர்தலில் மெட்ராஸ் பிராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரசும் 166. இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏ நிக்கல் எம்பிக்கு நின்று லோக்சபாவுக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுதும் கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி அவர்கள்லாம் காங்கிரஸில் சேர்த்து உறுப்பினர் ஆக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. அதேபோல காமராஜ் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது. அதேபோல பேரன் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சி தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிந்த பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனா 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி இங்க வந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதயம் மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. தேவையற்ற சந்தேகங்களை எழுப்பி கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டாம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமையேற்ற அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி பிளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். இனிமேல் யாரிடம் இந்த கேள்வி கேட்காது என்று நான் அன்போடு கேட்டுள்ளேன்.